கண்டிப்பா எனக்கு விஜய் எனக்கு மட்டும்தான். பொண்ணே எனக்கு சேர்ந்து பேசுங்க. என்ன பேச வராது. ஓம் சக்தி பராசக்தி திருப்பதி சரி சரி ஓகே. பாக்குற அந்த நிமிஷம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பேர் பாக்க உயிரே போயிட்டு வந்துச்சுனா மறுபடியும் ஒரு வாட்டி நேர் கிடைச்சா சக்தி எடுறா போடா. வாய்ப்புகள் 3% ஓட்டு டிவிகேக்கு ஓட்டு போவதற்கு தயாராக உள்ள ரொம்ப தெரிந்து கொள்கிறேன். வாரியானவர் எடப்பாடியார் மாறினால் இந்த முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் ஆண்கள் வாய்ப்புகள் எல்லோருமே ஓட்டுநர்த்தி டிவிகேக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த முறையாக தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு வளப்பெற வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், நல்ல ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நேரத்தில் டிவிக்கு நிர்வாகத்திற்கும் முதல்வருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வயலாக 2026 வந்து தளபதி தான் ஆட்சி 2026 வந்து தளபதி தான் ஆட்சி எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதுக்கு ஒரு முக்கிய சான்றாக வந்து இந்த திருநெல்வேலியில் நடந்த இந்த பிரச்சார கூட்டம் வந்து ஒரு சான்றாக நான் பார்க்குறேன். ஏன்னா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கே ஏடிஎம்கே சீமானு போட்டு நம்ம எல்லாம் ஏமாந்துட்டோம். ஆனால் இனிமேல் நமக்கு அவர் சொன்ன மாதிரி 50 ஒரு தலைமுறைக்கான தேர்தல் இது. அதனால எல்லாரும் வந்து நம்ம விசில் சின்னத்தை வந்து கண்டிப்பாக உங்கள் வாக்கை வந்து விசில் சின்னத்துக்கு செலுத்துங்க. நெல்லை தொகுதியில் வந்து ஆர்எஸ் முருகன் நிற்கிறாரு, பாளையங்கோட்டையில் வந்து மணிதரன் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே தொகுதியில் எல்லாத்துக்கும் எல்லா வேட்பாளர்களுக்கும் ஒரு வாய்ப்பை நல்லபடியாக கொடுத்து தளபதியை 2026 மே 4ஆம் தேதி தலைவர் வந்து முதலமைச்சராக உட்காரணும். அதை நான் வேண்டிக்கிறேன். என் கும்பிட்ற நான் விரதம் வராமல் என் தளபதி வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். என் சாமி வந்து அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்திருக்கேன். அதனால் என் தளபதி வந்து ஆட்சி இருப்பார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 2026 நல்ல ஆட்சி அமையும். அது தளபதி தலைமையில் அமையும். தீவிரவாதியாக இருந்தோம். வருங்கால முதலமைச்சர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் விஜயை பார்க்க முடியுமா என்ன நினச்சோம், பார்த்துட்டோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மிக ரொம்ப அடுத்து விஜய் தான் முதலமைச்சராக வருவார். அதில் 100% வந்து எடப்பாடி ஒழிக டிவிக்கே வாழ்க. தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கதெல்லாம் நல்ல இதான் கெத்து கெத்துங்கிறது இதான் தளபதி பார்த்த கெத்த பார்த்துக்கோ நான் வர்றேன். ஹாப்பி வெரி 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 ஹாப்பி. பக்கத்துல போய் அண்ணனை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு சொல்லவே வார்த்தையே இல்ல. தூத்துக்குடியில இருந்து காலையில கிளம்பி வந்தேன் அண்ணனை பார்த்துட்டேன். அண்ணனை ஐ எம் வெரி ஹாப்பி. என் வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு. டிவிக்கே வாழ்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ரொம்ப பேருக்கு தளபதி பார்க்கவே வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப பேருக்கு பார்க்க வந்தாங்க, பார்க்க வாய்ப்பே கிடைக்கல. நீங்க பார்த்துருக்கீங்க. கண்டிப்பா நான் ஓடி போய் பார்த்தோம். பின்னாடியே ஓடி போய் பார்த்துட்டோம். ஏன் விஜய் என்ன அவ்வளோ பிடிக்குது தெரியல. அண்ணனா ஒரு வெறினா அண்ணன் தான். ஏன் பேசும்போது அண்ணன் சொல்லும்போது கண்ணெல்லாம் கலங்குது. உண்மையில முடியல. இன்னைக்கு பார்க்கணுங்கிற ஒரு ஆதங்கத்தில் எனக்கு வந்தேன். பார்க்க முடியாது, இந்த க்ரௌடை பார்த்துட்டு பார்க்க முடியாதுங்கிற அவ்வளோ ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் ஓடி போய் அண்ணனை பார்த்துட்டேன். பார்க்குற அந்த நிமிஷம் எப்படி இருந்துச்சு? என் வாழ்க்கையில் நான் படித்ததை விட எனக்கு கல்யாணம் ஆனதை விட எல்லாத்த விட இன்னைக்கு ஒரு ஃபீலிங் அப்படி இருந்தது. அண்ணனை பார்த்துட்டேன். ஏன் சார் அழுகிறீங்க? சரி அதனால அண்ணனை வர போய் விளையாடிட்டு வந்தோம். ஒரு உணர்வு தான் இதெல்லாம். ஏன் மற்றவங்களாம் தலைவர் விஜய் மட்டும் அண்ணன் மித்த யாராவது சொல்லுவாங்களா என் நெஞ்சில் குடியிருக்கும்னு? எங்க அண்ணன் மட்டும் தானே சொல்லுதாங்க, வேற யாருமே சொல்லலை. இல்லை அதனால ஆல்வேஸ் அண்ணன் தான். தூத்துக்குடி போறாரு. அங்கேயும் போய் பார்ப்பேன். வழிபறிச்சில போய் பார்ப்பேன். எனக்கு ஏய்மே எனக்கு அண்ணனை பார்க்கறது மட்டும்தான். தேங்க்ஸ்ண்ணா. குலசாமியை பார்க்க எல்லாம் ஊராக போவாங்க. அதே மாதிரி தான் எங்கள் குலசாமியை பார்க்க நின்று காத்து கிடந்து சாமி நின்று தரிசனம் பார்த்துருக்கோம். என்னைக்குமே குலசாமி தான், என்னைக்குமே டிவிக்கே தான், என்னைக்குமே தளபதி தான். ஒரே தளபதி தமிழ்நாட்டு, ஒரே தளபதி அவர் மட்டும்தான். சின்ன தளபதி பெரிய தளபதி ஒரே தளபதி, என்றுமே தளபதி தான். சொல்லுப்பா. படத்தில் ரொம்ப சிறப்பாக பார்த்தோம். அண்ணன் ஸ்பீச் ஒன்று வேறு நல்லா பேசினாரு. அண்ணன் இதுவரை எந்த மாநாட்டிலையும் பேசாத பேச்சு இப்போ பேசினாரு. மக்கள் அன்னை போல வந்திருக்காங்க, திரண்டு வந்திருக்காங்க. 26 அண்ணன் முதலமைச்சராக ஒரு கருத்து
தளபதி பார்க்க இவ்வளோ நேரம் இருந்தீங்க, தளபதி பார்க்கல எப்படி? 1 மணி நேரம் இருந்தீங்க. பார்க்க முடியல, ரொம்ப சங்கடமா இருக்காக்கா? சரி, மனது கஷ்டமா இருக்காக்கா? இது பார்க்கணும்னு ஏன் வந்திருப்பீங்கல்ல, பார்க்க முடியலையே, என்ன நினைக்கிறீங்கக்கா? இல்லை நீங்கள் பார்த்தீங்களா சார்? ப்ரோ வீடியோ என்ன சொல்லி கொடுக்குறேன் ப்ரோ? இல்லை விஜய் வந்து போ அந்த வீடியோ சொல்லுங்க சார். டிவிக்கே பையில கொடுக்குறோமா? இல்லை பார்க்கணும்னு வந்திருப்பீங்கல்ல, பார்க்க முடியல, என்ன காரணம்? கூட்டம் அரைக்கா ப்ரோ, எப்படி பார்க்க முடியும்? ரொம்ப கஷ்டமா இருக்குதா? வண்டியை பார்த்துட்டியா? கட்டையா